நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் எப்படியாவது ஒரு வழியா வெண்பாவை கண்டுபிடிச்சிடணும், வெண்பாவை காப்பாற்றிடணும், வெண்பாவை மல்லிகிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காலகாலமாக ராஜேஸ்வரியும் மறுபக்கம் தீபக், அது மட்டும் இல்லாமல் நிஷா, இவங்க எல்லாரும் ஒரு சதி திட்டம் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ராஜேஸ்வரி நிஷா இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க, தீபிகா தனியாக போயிட்டாங்க. நம்ம மல்லிகிட்ட எப்படியாவது வெண்பா ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த ஆர்வம் நிறைவேறுமா? நம்ம வெண்பா வெண்பா தீபிகா கிட்ட கிடைப்பாங்களா? இதுக்கப்புறம் மல்லி, விஜய், வெண்பா ஒரே வீட்டில் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு போங்க. சரி, இந்த பிரச்சனையில பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் விஜய் கிட்ட போய் பேசுறாங்க. விஜய் வந்து ஒரு பக்கம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி, உனக்கு என்னதான் பிரச்சனை மல்லி, நான் தான் சொல்லிட்டேன்ல, படிச்சு 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 பாடம் படிச்சு சொல்லிட்டேன், உன்னை எனக்கு பிடிக்கல 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 பிடிக்கல, ஆனால் நீ எனக்கு இது தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசி என்ன ஒரு பக்கம் இரிட்டேட் பண்ணி, நீ ஒரு பக்கம் கோவமாய், நான் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி, எதுக்கு சொல்லு இதெல்லாம்? நமக்குள்ள தேவையில்லாமல் ஒரு பக்கம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதுக்குள்ள ஒரு பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு தேவையா குமார்? எதுக்கு குமார்? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். ஆனால் இதனால பக்கம் விஜய் உட்காந்து நான் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஆனால் உனக்கு அதை சொன்னால் புரியாது. அந்த கதிரேசனும் நிஷாவும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணால் அடுத்த செகண்டே என் மேலே கேஸை போட்டு குழந்தைய வேணுமென்னி இவங்க அழைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி தொலைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, சொன்னாதான் காதலா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஆனால் ரொம்பவே ஒரு பக்கம் ட்ரெஷர் ஆகும் தான் போயின்னு இருக்கு. பாப்போம் இன்னும் என்ன நல்லா நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்காருல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஒரு பக்கம் அவரோட பேச்சு, அவரோட வீச்சு, அவரோட செயல்பாடு எல்லாம் பார்க்கும்போது வெண்பா கிடைச்சிருவாடா, இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைடா, அந்த சீரியல் இத்தோட முடிவுக்கு வருகிறது, நிறைவு பெறுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்த்தா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ராசா. வெயிட் பண்ணு, ஏன் என்ன அவசரம்? மல்லி வயிற்றுல இன்னொரு குழந்தைக்குது, அந்த குழந்தைக்கு பிறக்கணும், அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும், அது வரையும் நாங்கள் இழுத்து அடிப்போம், அது வரையும் நீங்கள் பார்க்கணும். புது புது கண்டென்ட்டாக உங்களுக்காக நான் இதுலேருந்து கொண்டு வருவோம். இதுக்கு முன்னாடி இருந்த மல்லி வேற, இப்போ இருக்கிற மல்லி வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி இருந்த மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வேற தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்லலாம். அது போல தாங்க இப்போ புத்துணர்ச்சியாக நிறைய கொண்டு வர போகிறாங்க. நம்ம வெண்பா இப்போ கிடைச்சிட்டாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. அந்த பூ வர்றதுக்குள்ள வெண்பா கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லி அனுப்பினார்ல, அது போலவே நம்ம வெண்பாவும் கிடைச்சிட்டாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ராஜேஸ்வரிக்கு அப்படியே தக்க 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 தக்கன்னு வயிறு எரிது. ஒரு பக்கம் பார்த்து 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 பொறுமை பொறுமை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் வயிறு எரிசல்ல வீடெல்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏறிட்டா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வயிறு எரியும், ஏறிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நான் எல்லா இடத்துலையும் ஒரு பக்கம் நின்று உன்னை அடின்னு அடித்தோம், நான் ஓட விடலை, என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஒரு பக்கம் பேரை சொல்கிறாரு. யோ விஜயை சொல்லி அவங்க பேர் விஜய் என்ன, இப்போலாம் விஜய்ன்ற பேரை சொல்கிறதுக்கே பயமாக இருக்குங்க. ஏன்னா நாம் சொல்கிறது ஒரு நான் நம்புகிறேன், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய தலையை. அதனால் நம்ம யாரை பற்றி என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் பேசி ஆகணும் போல். சரி, இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க வெண்பா விட்டு. அது மட்டும் இல்லாமல் மல்லி அம்மா கிட்ட பேசுங்களா மாட்டேன். எனக்கு மல்லி மேலே என்னம்மா போவோம்? மல்லி உன்னோட அம்மா, எனக்கு முதல் அம்மா, அதனால் அவளை யாருக்காக எதுக்காக நான் விட்டு தர மாட்டேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா நீ புரிஞ்சுக்கோ. எல்லாமே ஒரு நேரம், ஒரு காலம், எல்லாமே ஒரு பக்கம் சதி வேலை செஞ்சு நம்மளை பிரித்து வச்சிருச்சு இத்தனை காலமாக. ஆனால் இதுக்கு மேலே அப்படி இருக்க போகிறதில்ல வெண்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமேல் உன்னை யாரானா கடத்த நினச்சாங்கன்னா அவங்கள ஒருத்தரையும் ஓட விட்டு அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லியிருக்காரு. விஜய் நீங்கள் சொல்கிறது என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் லாஜிக்காக நல்லா ஒர்க் அவுட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு முடிவில் இருக்காரு, தீபிகா ஒரு முடிவில் இருக்காரு. இனிமேல் எந்த குழந்தையும் கடத்தப்படக்கூடாது. எத்தனை குழந்தை இது வரைக்கும் கடத்தப்பட்டிருக்காங்களோ அந்த குழந்தைகளெல்லாம் மீட்டு அந்த குழந்தைகளெல்லாம் கொடுத்து இதுக்கு மேலே எவன் கடத்தணும்னு நினைக்கிறானா அவனை அப்படியே கொடுக்குற தண்டனைனால அவன் வாழ்க்கையை அவன் வெறுத்துடணும். ஐயோ இந்த மாதிரியெல்லாம் தண்டனை கொடுக்குறாங்களே, இந்த தண்டனைக்கு நம்ம பேசாமல் சைலண்டாக உழைச்சே சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள வரணும். அந்த அளவுக்கு அவனுக்கு கொடூரமான தண்டனையை தரணும். என்னடா தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த குழந்தைகளை வந்து அந்த உறுப்புக்காக தானே விற்கிறாங்க. அந்த ஆர்கன்ஸ் வந்து இந்த விற்கிறான்ல, அவன் ஓட்டம்லேருந்து ஒரு ஆர்கன்ஸ் எடுத்துட்டு அவனை அப்படியே வாழ விடணும். அப்போ தான் அவனுக்கு அதோட வலி என்ன, அதோட வேதனை என்ன, அதோட துடிப்பு என்ன, அது எல்லாமே அவனுக்கு தெரியும். சும்மா நோகாமல் காசு வருதுன்னு சொல்லிட்டு பாவம் அடுத்தவன் குழந்தைய எட்டு போய் விற்கிறானே, அவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் அவனை அப்படி தாங்க பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாவே அவனுக்கு அப்படியே சும்மா
கீழேருந்து மேலே வரை கிடுகிடுத்து போயிடணும், விடவெடுத்து போயிடணும். ஆனால் இதெல்லாம் இப்போ இருக்கிற நம்ம இதில் யாரும் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியலைங்க. ஆனால் இந்த குஜராத் இந்த மாதிரி எல்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறையாலாம் சூழ்நிலைகளெல்லாம் ஏற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் போயினே இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு 4 பசங்க அவங்களாம் சேர்ந்து ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டாங்க. அவனை அப்படியே எல்லாரும் ஒரு பக்கம் கட்டி வச்சு நடு ரோட்டை நிற்க வச்சு அடின்னு அடித்து பொதுமக்கள்கிட்டே ஒப்படைச்சு விட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தண்டனைகள் பெருசானாதான் எல்லாமே ஒரு பக்கம் மாற்றம் வரும். சும்மா நம்ம வாயிலே எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறது கரெக்டாக இருக்காது. அதனால் தண்டனையை பெருசாகணும், தப்பு செய்கிறவனை ஒழிச்சு கட்டணும். அப்போ தான் இந்த நாட்டில் எந்த ஒரு தப்பும் நடக்காது. என்னடா நம்ம மல்லி சிறியில் போயிட்டு எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, வெண்பாவை கடத்தினாங்க, அதுலேருந்து கான்செப்ட் மாதிரி இங்கேருந்து எங்கேயோ போயிட்டு எங்கேருந்து திருப்பி எங்கேயோ வருது. அதனால் அதை பற்றி இனிமேல் நம்ம பேசக்கூடாது. இன்றைக்கி தான் லைட்டாக ட்ரிம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணியிருக்கோம். ஆனால் மசில் கொஞ்சம் கூட காணும், எங்கே போச்சு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. ஒருத்தங்கிறான், அவன் பேச்சை கேட்டதான் லைட்டாக தான் பிடிச்சேன், ஆனால் அது வெயிட்டாக போயிடுச்சு ஒரு பக்கம். அதை பற்றியெல்லாம் கவலைக்கூடாது, மசிறு தானேங்க, இன்னொரு 5 நாள் 10 நாள் இருந்தால் ரிட்டர்ன் வந்துருப்பது. நம்மளுக்கு என்ன கவலை சொல்லுங்க பார்க்கலாம். போனால் கிடைக்காது, பொழுது போனால் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அப்படியெல்லாம் இல்லை. 5 நாள் இருந்தால் கம்பல்சரி வந்துடும். அதனால தான் கடவுளுக்கே ஒரு பக்கம் தலைமுடியை கொடுக்குறான், மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிடுறாங்க. யாரான இந்த விரலை வெட்டிக்கிறேன், நகத்தை பிடிங்கிடுறேன், கண்ணை கொடுத்துட்றேன், அந்த மாதிரி யாரான வேண்டிக்கிறாங்க பாரு, யாரும் வேண்ட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் திரும்ப வராது. எது திரும்ப ஈஸியாக வருமோ அதை தான் எல்லாரும் கொடுப்பாங்க. நோகாமல் நோம்பு கொடுத்தா தான் கொடுக்க முடியும். அது போல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் அது போல தான் பண்ணவும் போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெய்லிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. இன்னொரு 8 செகண்ட் இருக்குது, பார்ப்போம். மூச்சு வாங்குது, வயசாகிடுச்சுங்க ஒரு பக்கம். சீக்கிரம் ஒரு 6 பேக்கை வைக்கணும்.